நான் தான் படிச்சு சொன்னேன் அந்த குப்பை கிடங்குல போகாதீங்கன்னு கேட்டா தானே நான் அப்படித்தான் போவேன். அங்குள்ள குப்பையெல்லாம் கிளீன் பண்ணாம விட மாட்டேன். இந்த பிக் பாஸ்க்கான நேம் வந்து நான் தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அண்ணன் இப்போ உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு, ஓன்னு அழுதுட்டு இருக்காரு தீபக் அண்ணன். பார்க்கும் போதே சிரிப்பாவும் இருக்கு, வருத்தமா இருக்கு. சிரிப்பு என்னன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், இந்த ஷோக்குள்ள போனீங்கன்னா இப்படித்தான் நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். வருத்தம் என்னன்னா இந்த மனுஷன் இப்படி பார்க்க முடியல. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல அவ்வளவு சண்டை போட்டாப்ல, இப்படி லாஸ்ட் சீசன்ல அவ்வளவு சண்டை போட்டு பயங்கரமா வெடிச்ச ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆட்களை பார்த்து அந்த மனுஷன் உடஞ்சிட்டார். இந்த ஷோக்கான பேரை கெடுத்துட்டு இருக்காங்களே, பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கான ஸ்டாண்டர்ட் வந்து சுத்தமா உடஞ்சிட்டு, யாரா நீங்கலாம் உங்கெல்லாம் எங்க இருந்தா புடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களே. ஆக்சுவலா இதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கு ப்ரோ. ஒன்னு, இந்த பிக் பாஸ்க்கான ஸ்டாண்டர்ட் இறங்கிட்டு இருக்கு, ஓகேவா? அது இவங்களை மட்டும் பாதிக்காது, பழைய போட்டியாளர்களையும் சேர்த்து தான் பாதிக்கும், ஓகேவா? அது ஒன்னு. ரெண்டாவது, பிக் பாஸ் கொஞ்சம் டச்சிங்கா பேசி விட்டாப்ல. பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி டச்சிங்கா பேசி சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு பிக் பாஸ் இறங்கி பேசிட்டாப்ல கெஸ்ட் கிட்ட. அதெல்லாம் ஏத்துக்க முடியாம தான் உட்கார்ந்து தீபக் அண்ணன் அழுதுட்டு இருக்காங்க. இதுல இன்னும் சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள கால்ல இருந்து பயங்கரமா சண்டை போட்டு ஒரு மாதிரி சண்டை கோழி மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா அவள உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. தீபக் அண்ணன் மட்டும் இல்ல, நம்ம விக்கல் சுக்ரம், வியானா, திவ்யா, அமித் அவர்கள் எல்லாம் ஒப்பாரி தான். எல்லாம் அங்கேயுமா ஒவ்வொரு முக்குக்கா போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்குது. அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ள சம்பவங்கள் வெடிச்சிட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வெடி தான், ஒரே ஒரு வெடி. அந்த சீக்ரெட் டாஸ்க்ங்கிற ஒரே ஒரு வெடி மொத்த வீடியோ செதற வச்சுட்டு அப்படிங்கிறதா உண்மை. இதை நேரத்தே முடிச்சு விட்டுருக்கலாம். அந்த தண்ணி பழத்துக்குள்ள சொறி விட்டுருந்தா அந்த வெடியை தண்ணி பழம் வெடிச்சு அப்பவே வேற இடத்துக்கு போய் அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்க அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. பட் தண்ணி பழத்தை காப்பாத்துறங்க பிறகு அந்த வெடி எடுத்து இவங்கள வாய்க்குள்ள வச்சுக்கிட்டாங்க, அது வெடிச்சுடுச்சு. அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி, ஓகே. எதனால தீபக் அண்ணன் அழுதாங்க, இப்போ எதனால வீட்டுக்குள்ள மற்றவங்களும் அழுதாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை தட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். சரி, ஓகே. தீபக் அண்ணன் ஏன் அழுறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ. ரொம்ப கொச்சன்னு சண்டை போட்டு நம்ம விக்கல் சுக்ரம் வந்து நான் மேனேஜர் போஸ்டிங்கில் இல்லைப்பா, நான் வந்து லீவ் ஆகுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேட்ச் எல்லாம் கலத்திட்டார், ஓகேவா? பேட்ச் எல்லாம் கலத்திட்டு என்னால் முடியல, அம்மா சத்தியமாக முடியலடா, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க, என்னால் சுத்தமாக முடியல, ஸோ நான் வரல, நீங்களே வேறு யாரையா போஸ்டிங் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருக்கான பேட்சை வந்து கலத்திட்டு அவர் உட்காந்துட்டார், ஓகேவா? உட்காந்துன்னா அந்த மனுஷன் உட்காந்து அழ ஆரம்பிச்சார். என்னால் முடியலடா, நான் வந்து எப்படியா ஹேண்டில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு காமாக தான் ஹேண்டில் பண்ணுறேன், பட் நீங்கள் யாருமே அதை இது பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு செகண்ட் கூட அமைதியாக இருக்க மாட்டேங்கிங்களான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுது பேசிட்டார். அழுதான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து கெஸ்ட்லாம் வராங்க, 3 கெஸ்ட் உட்காந்து ரிவ்யூ கொடுக்க போறாங்க. 3 கெஸ்ட் வந்து உட்கார்ந்த பிறகு கூட இவங்க சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. 3 கெஸ்ட் வந்து உட்கார்ந்தாச்சு. அப்பவும் நம்ம திவ்யா ஒரு சைடு சண்டை போடுறாங்க, விஜய் பார்வதி ஒரு சைடு, அப்புறம் சாண்ட்ரா ஒரு சைடு, வினோத் அவர்கள் ஒரு சைடு, காமு மாமா ஒரு சைடு, எல்லாருமே எந்திரிச்சு கத்திட்டு தான் இருந்தாங்க. அப்பவும் பயங்கர சண்டை. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருங்க. இதுக்கு இடையில பார்த்தா சாண்ட்ரா அவர்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நடந்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் தான் கூட்டு அங்கே உட்கார வச்சிருக்காங்க, ரிவ்யூ கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சாண்ட்ரா வந்துருக்கணும், பட் இருந்தாலும் அவங்க நான் பிடிச்ச கொம்பை நான் விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பை பிடிச்சே சுத்திட்டு இருக்காங்க. அதனால வரவே மாட்டேன்னு சொல்லி அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிட்டு, ரொம்ப நேரம் கழிச்சு ரிவ்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல பிரியங்கா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை, சுத்தமாக ஒற்றுமை இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் அதை பொறுத்து போகணும், இல்லை கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு மேலே ஏறி மிதிச்சு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான தனி விஷயங்களை காட்ட ட்ரை பண்ணுறீங்களே தவிர கூட்டமாக ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு டாஸ்க்னு வந்தால் கூட்டமாக பண்ணணும், பட் நீங்கள் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கீங்க. காலில் இருந்து ஒரு நபரை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க. மஞ்சரி அவர்கள் சேம் அதே தான், ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, ஒரு நபர் அவங்களால கரெக்டாக ட்ரீட் பண்ண முடியல. ஸோ நேற்று வரைக்கும் நல்லா இருந்த இந்த ஹோட்டலை வந்து இன்னைக்கு நாத்திட்டீங்க, சுத்தமாக நல்லா இல்லை, ஒரு மாதிரி குப்பை கிடங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லிட்டாங்க. அடுத்த நம்ம தீபக் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், சாரி நான் சொல்கிறேன் மன்னிச்சுக்கோங்க, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் பண்ணுறது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீங்கள் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மனுஷன் ரொம்ப தெளிவாக சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருமே ஒற்றுமை இல்லாமல் ஒரு மாதிரி செதறி கிடக்குறீங்க. ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை பண்ணணும். இப்போ நாங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கோம், நேற்று வரத்துக்கு எங்களை நீங்கள் சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க, இன்னைக்கு காலையில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கடலே மாற்றி நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் தான் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி இந்த டாஸ்க்கை உடைச்சிருது. நீங்கள் வந்து எங்களை சுத்தமாக கவனிக்காம விட்டீங்க. நாங்கள் கெஸ்ட்டாக இங்கே வந்து இருக்கோம், எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்களுக்கு அக்கறை எல்லாமே அந்த ஸ்டார்ஸ் மேலே, நாங்கள் கொடுக்க போகிற இந்த ஸ்டார்ஸ் மேலே இருக்குது. அது இது ஆக்சுவலாக பிரியங்கா சொல்லிப்பான்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டார்ஸ் மேலே தான் அக்கறை இருக்குது. அதனால தண்ணி யார் எடுத்துகிட்டு வரணுமோ அவங்க தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணி நாங்கள் கேட்டோன்னே அந்த இடத்துல இருக்க இன்னொரு ஆள் வந்து ஸ்கோர் பண்ணுறக்காண்டி நீங்கள் தூக்கிட்டு வரீங்க. அப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது,
நமக்கு ஸ்கோர் பண்ண கேப் கிடைச்சா நம்ம பண்ணிடணும்னு பார்க்குறீங்க. அது மட்டும் இந்த டாஸ்க்கு கிடையாது. ஒற்றுமையாக இருக்க தான் டாஸ்க்கு. நான் உங்ககிட்ட இப்போ எதாவது கேட்குறேன்னா அதுக்கான இன்சார்ஜ் யாரோ அவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லலாம். அந்த நபர் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கலாம். அதுவுமே ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே எல்லா விஷயத்தையும் பண்ணி அழிச்சிட்டீங்க அந்த இடத்த. ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இப்போவே நாங்கள் கிளம்பணும்னா கிளம்புறோம், எங்களால் முடியலன்னு சொல்லி கெஸ்ட்டு ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இதில் பிக் பாஸ் ஃபீல் பண்ணி இறங்கி வந்து பேசுகிறார். என்னன்னா, நீங்கள் இருக்கணும்னா இருங்க, இல்லை உங்களுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து போகலாம், ஆனால் உங்களை நான் வந்து கட்டாயப்படுத்தி இருக்க வைக்க மாட்டேன், எனக்காக இப்போ இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை சரி பண்ணுறேன், என்னால் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல எனக்கு தெரில, இந்த இதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னால் ஒரு 19 தடவை சாரி வேணால் கேட்க முடியும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொன்னோன்னே இந்த 3 பேருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு. ஏன்னா இந்த 3 பேர் பழைய போட்டியாளர்கள், 3 பேருமே நல்ல போட்டியாளர்கள் தான். ஓகேவா? தீபக் அண்ணன் லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, மரண மாஸ் பண்ணியிருப்பாங்க. மஞ்சள் அவர்கள் மரண மாஸ். எல்லா சீசன்லேயும் சண்டைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி குப்பை கடங்கு மாதிரி சண்டைகள் வந்திருக்காது. குப்பை கடங்கு மாதிரி அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி எப்போவுமே ஆளாளுக்கு ஒரு தசைக்கு பிச்சுட்டு போக மாட்டாங்க. ஓகேவா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே டாஸ்க்கை மதிக்கலை. அந்த எஃப்ஜி எல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானே தெரியல. பெரிய நல்லா வருது வாயில, பெரிய வாம்பயர் மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். ஒரு கூட்டம், ஒரு பிக் பாஸ் உட்கார வச்சிருக்காரு, அந்த இடத்துல உட்காரணும். யாரோ ஒருத்தங்க ஏதோ சீன் போடுறாங்கன்னு இவனும் எந்திரிச்சு போய் சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கானு ப்ரோ. நான் சிம்பிளா ஒரே ஒரு இது சொல்றேன் ப்ரோ. ஒரு குப்பை லாரி விட்டு இந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளிருங்க. கரெக்டா? நான் சொல்கிறேன் கரெக்டு தானே ப்ரோ? எனக்கு நீங்கள் கரெக்டாக நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் சொல்லுங்கள். நல்ல ஒரு பெரிய சைஸ் குப்பை லாரியை விட்டு இந்த குப்பையெல்லாம் அள்ளிருங்க. வேணாம், இந்த குப்பை வேணாம், எல்லா குப்பையும் அள்ளி வெளியே போட்டுட்டு தயவு செய்து நல்ல ஆட்களை உள்ளே இறக்குங்க. நல்ல போட்டியாளர்கள் ஒரு 10 போட்டியாளர்கள் இருந்தால் கூட போதும். நீ 70 நாள் இருக்கா, நீ 70 நாளாக 10 போட்டியாளர்கள் வச்சு கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த குப்பைகளை வச்சு சமாளிக்க முடியாது. நாறுது, இந்த ஷோ நாறுது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த இடத்துல பிக் பாஸ் சாரி கேட்க போகிறேன் அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. இல்லை பாஸ், நீங்கள் சாரி கேட்கக்கூடாது, இவங்க 30 நாள், நாங்கள் 5-6 வருஷமாக உங்களை பார்த்துட்டு இருக்கோம். பிரியங்கா 5 வருஷம், இவங்க 1 வருஷம், இந்த மற்ற 2 பேருமே 1 வருஷம். நான் உங்களை அப்படி பார்த்துருக்கோம், நீங்கள் அப்படி பேசாதீங்க, உங்களுக்காண்டி நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோம்னு சொல்லிட்டு கெஸ்ட்டாக வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்காந்துன்னா தீபக் அண்ணன் அழ ஆரம்பிச்சிட்டார். தீபக் அண்ணன் அழுறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஓகேவா? ஒன்று, பிக் பாஸ் இப்படி ஃபீல் பண்ணி பேசினதுக்கு. 2வது, இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் இறங்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் இறங்கும் போது இவங்களுக்கு மட்டும் கெட்ட பேர் அல்ல, இதுக்கு முன்னாடி இந்த சீசனுக்குள்ள வந்துட்டு போயிருப்பாங்கல்ல அவங்களுக்கும் கெட்ட பேர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே எவ்வளோதான் படங்கள் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கான பேர் எப்படி மாறி இருக்கும் தெரியுமா? ஓ, நீங்கள் அந்த பிக் பாஸ்க்குள்ள வந்தீங்களா அவங்க தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பேர் மாறி இருக்கும். ஓகேவா? அப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்போ தீபக் அண்ணே சீரியல் நிறையா பண்ணியிருக்காங்கப்பா, ஆனால் இப்போ தீபக் அண்ணன் எப்படி பார்க்க தெரியுமா? பிக் பாஸில் நீங்கள் வந்தீங்களா அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வந்து அப்படி ஒரு நேமை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ்க்கான ஸ்டாண்டர்ட் இறங்கி இந்த பிக் பாஸ்க்கான நேம் வந்து அழுகும் போது பழைய போட்டியாளர்களுக்கான பேரும் டேமேஜ் ஆகும். அவங்கள பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பிக் பாஸில் வந்தவங்க தானே இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு கன்றாவியாக ஒரு சீசன் நடந்துச்சே, குப்பை கடங்கு மாதிரி அவன் இந்த ரீல்ஸ் பண்ணுறேன் குப்பையை பண்ணுறேன்னு சுற்றின அந்த ஷோவில் வந்தவங்க தானே, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி தான் மாறும். நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்க ப்ரோ, அப்படி தான் மாறும். நம்மளும் 8 சீசன் பார்த்துருக்கோம். நம்ம 8 சீசன் இப்போ மைண்டில் வச்சிருக்கோமா? இல்லை, இப்போ இந்த சீசனை பார்த்து இந்த சீசனை குப்பைன்னு சொல்கிறோன்னா இதுக்கப்புறமா அப்படி தான் சொல்லுவோம். அதை நினச்சா ஒரு ஃபீல் பண்ணுறாரு, இப்படி போயிட்டு இருக்கே, இப்படி பண்ணுறான்லே, ஒரு ஒற்றுமை இல்லையே, ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கான்லே, அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஃபீல் பண்ணுறாரு. புரியுதா? இதனால தான் எத்தனை பேர் இந்த ஷோக்கில் வர்றதுக்கு டிக்ளைன் பண்ணாங்கன்னு இப்போ புரியுதாங்க. வைல்ட் கார்டாக வர்றதுக்கும் நிறைய பேர் டிக்ளைன் பண்ணாங்க. டிக்ளைன் மட்டும் இஃப் யூ நோ நல்ல வேலை நான் மிதிக்கலன்னு சொல்லி சாணி படத்தை போட்டாங்க. ஏகப்பட்டவர் கவனிச்சிருப்பீங்க. வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டாக வர்றதுக்கும் பல பேர் டிக்ளைன் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஷோ குப்பையாக போயிட்டு இருக்கு. குப்பை, லிட்டரலி குப்பை. நான் வந்து அப்பப்போ தண்ணி பழத்தை ஏன் ஆப்போசிட் பண்ணுறது மாதிரி ப்ரோ? தண்ணி பழம்லாம் இருக்கிறதுலே மோசமான அழுகி போன குப்பை. ஏன்னா அவர் வெளியே என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் இறங்குது ப்ரோ. இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது செதறுது. இது அந்த ஷோ கிடையாது. இந்த மாதிரி ஆட்களை போட்டு குப்பை மாதிரி நடத்துகிற ஷோ கிடையாது. இது வேற ஷோ. இதை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இதை நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி அதுதான் உண்மை. அழிச்சிட்டாங்க, லிட்ரலி அழிச்சிட்டாங்க. ஓகேவா? இதில் அவர் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவர் பேட்சை கலத்தி கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கட்டமாக வேற கேப்டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வேற கேப்டனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்து பண்ணி கடைசி கட்டமாக ஓட்டுகளை போட்டு சபரி அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? சபரி அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சபரி பதவி ஏற்கும் போதே பிக் பாஸ் மொக்க வாங்குறாரு. பிக் பாஸ் என்ன சொல்றாரு? வாங்க பேட்சை மாட்டிட்டு வந்து நில்லுங்க அப்படிங்கிறாரு. இவன் பேட்சை மாட்டி நிற்காம அங்கே போய் இருந்துட்டு விக்கல் கூப்பிடுங்க, அவங்களை கூப்பிடுங்க, யாரையா வந்து பேட்சை மாட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு சபரி எஃப்ஜே அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்போ பிக் பாஸ் டென்ஷன் ஆகிடியோ, உன்னை இப்போ தான் சொன்னேன் பேட்சை மாட்ட சொல்லி, பேட்சை மாட்டு, ஒரு நிமிஷம் கூட ஆகலை, இப்போ கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அங்கேயும் கோப்படுறாரு. ஸோ லிட்டரலி பிக் பாஸ் வந்து ஒரு 10 பிபி மாத்திரை போட்டு தான் டெய்லி சுற்றிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பேட்சை மாற்றிட்டு
அந்த ஒரு விஷயத்தை முடிக்கணும். ஏன்னா ஒருத்தர் இல்லை, விக்கல் விக்ரம் அவர் உடம்பு சரியில்லைன்னு பேயாச்சு. இன்னொன்று இவருக்கான போஸ்டிங் இன்னொரு ஆள் கையில் கொடுக்கணும். யாரு நம்மால் வந்து ஸ்டாச்சு ஒன்றுனார்ல, அந்த போஸ்டிங் இன்னொரு ஆள் கையில் கொடுக்கணும். சாண்ட்ராவை போஸ்டிங்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக சபரி அவர்கள் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறாங்க. தண்ணி பழத்தை ஸ்டாச்சுவை மாற்றிட்டா சாண்ட்ராவை உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் இங்கே தண்ணி பழம் ஒத்துக்க மாட்டேங்காரு, நிறைய சண்டைகளை தான் போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு இடத்துல வியானா வந்து சாண்ட்ரா வந்தாங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு ஒப்பாரி வச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்குலாம் மதிப்பு இல்லை ஓ அப்படின்னு கேமரா பார்த்து அழுதுட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம அமித் அவர்கள் திடீர்னு அவர் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவங்கள வேலையில் போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமான்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு சபரி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தெளிவான ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அது சாண்ட்ராக்கு ஒரு லாக்கு தான். இன்னும் சாண்ட்ராக்கான டாஸ்க் முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டுனா நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு சில மூவ் பண்ணியிருக்காப்புல. தண்ணி பழத்தை ஸ்டாச்சுக்கு மாற்றிருக்காங்க, சாண்ட்ரா அவர்களை குக்கிங் டீமுக்கு மாற்றிருக்காங்க. அமித் அவர்கள் என்னாச்சுன்னு தெரியல, அவர் சட்டை கிட்டெல்லாம் மாற்றிட்டார். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்வாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எஃப்ஜே ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறது உண்மை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எஃப்ஜே வெளியே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸை மதிக்க மாட்டேங்கான். லிட்டரலி நான் ஓப்பனாக என்னோட இதில் சொல்லணும்னா சில்லறத்தனமாக பண்ணுறேன் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சீக்கிரம் டாஸ்க் முடிஞ்சிட்டா இல்லையா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.